பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். சிறு வயதிலேயே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனது யார்? அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். முதல்ல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனது யாரு? நம்ம பழைய ஏற்பாட்டிலேயே அந்த யாத்திராகமும் லேவியராகமும் இதில் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை ஆயத்தப்படுத்தி அதற்குள்ளே போயிட்டு வந்தது மகா பிரதான ஆசாரியனாகிய மோசே மட்டும்தான் போய் எல்லாவற்றையும் செய்துவிட்டு வந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவாலயம் இதில் 3 இடங்கள் இருக்கிறது. முதலாவது வெளியே இருக்கிறது பிரகாரம், இரண்டாவது நடுமத்தியத்தில் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம், 3ஆவது இடத்துல கடைசியாக இருக்கிறது கர்த்தருடைய ஆலயமாகிய மகா பரிசுத்த ஸ்தலம். அங்குதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அங்குதான் ஆசாரியர், அதாவது மகா பிரதான ஆசாரியன் உள்ளே போக வேண்டும். 3 இடங்களுக்கு யார் யார் போக வேண்டும் என்று இருக்கிறது. சரியா? பிரகாரத்துல தான் பலிபீடம் முதல்ல இருந்தது ஆரம்பத்துலலாம். ஏன்னா வருகிற எல்லாருமே அவங்க கொண்டு வருகிற அந்த காரியங்கள் மேலே கை வைப்பாங்க. ஆட்டுக்குட்டியோ கன்றுக்குட்டியோ இல்லை புறா குஞ்சுகளோ ஏதோ ஒன்று கொண்டு வரும்போது அதை பலி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, வெளியே நின்று அவங்க அதை தொட்டு இது பண்ணுவாங்க, உடனே அங்கே பலி கொடுப்பாங்க. பிரகாரம் அங்கே லேவியர், புறஜாதி மக்கள், மற்ற எல்லாருமே என்ன பண்ணணும், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிரகாரத்தில் நிற்க வேண்டும். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் குத்து விளக்கை ஏற்றுவது, சமூக தப்பங்களை வைப்பது, சுத்தம் செய்வது, அது அவங்களுடைய ஸ்தானம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகா பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போவாங்க. அதுவும் வருடத்துக்கு ஒரு முறை அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை போயிட்டு ஏன்னா அது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம். அது அங்கே ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் போக வேண்டும். எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான். சரி, அப்போ அப்படிப்பட்ட ஆலயத்துக்குள்ள எப்படி போனாங்க என்பதை குறித்து தான், மோசே போனதுக்கு அப்புறம் போனது யாரு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த சம்பவத்தை நல்லா நீங்கள் கவனிக்கணும். நம்ம ஆரம்பமாக எப்போவுமே சும்மா சாதாரணமாக படிச்சுட்டு போவோம். ஆனால் இது நீங்கள் நன்றாக ஒன்றொன்னா நிதானமாக படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். முதல் விசை தேவனாகிய கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். அவன் எழுந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அந்த வாசப்படியில் நின்று அது அவனுடைய ஸ்நானம், அதாவது சாமுவேலுடைய ஸ்நானம் பிரகாரம், ஏலியுடைய ஸ்நானம் அந்த பரிசுத்த ஸ்தலம் உள்ள ஆலயம் இருக்கிறது இல்லையா? அங்க மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. அங்க இவங்க 2 பேராலையுமே உள்ள போக முடியாது. சரியா? இப்போ நடுவுல பரிசுத்த ஸ்தலத்துல ஏலி இருக்கிறார், பிரகாரத்துல சாமுவேல் இருக்கிறான். 2 முறை கூப்பிடுறாரு. எழுந்து வாசப்படியில நின்று அவங்கள கூப்பிட்டு, ஐயா என்னை கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோன்னு சொல்றாரு. அப்போ இவருக்கே புரிஞ்சிருது. 3ஆம் விசை கூப்பிட்டோன்னே தேவனாகிய கர்த்தர் தான் இவனை கூப்பிடுறாரு. அப்போ நீ கூப்பிட்டா அப்படி சொல்லுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த 3ஆம் விஷயம் என்ன நடக்கிறது, உங்களுக்கு அந்த வசனத்தை முதலாவது நம்ம வாசிப்போம், அப்புறம் பார்ப்போம். பாருங்க, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதல் பகுதி. சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். இவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி இந்த சிறு பையன் அங்க போனான் பாருங்க. தூக்க கலக்கம், நடுராத்திரி, அவனை இரவெல்லாம் அவனை எழுப்புறாரு. எழுப்பி அவன் கூட பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. அவன் சிறு வயது, விவரம் தெரியாதவனா இருந்தபடினாலே இவர் தான் கூப்பிடுறாரா இருக்கும். ஏன்னா அவனுக்கு தேவன் என்பது தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா இது வரைக்கும் யாரும் அவனிடத்துல பேசினது இல்லை. அதனால தேவன் தான் கூப்பிடுறாருன்னு அவனுக்கு தெரியல. ஆனாலுமே கூட பாருங்க, அவன் என்ன பண்றானா, எளிதாக கூப்பிட்டாங்கன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வாசப்படியில் நின்று கேட்குறான், 2வது வாசப்படியில் நின்று கேட்குறான், 3வது தூக்க கலக்கத்தில் என்ன பண்ணுறான், இந்த ஏலிக்கிட்ட பேசிட்டு இந்த பக்கம் அவனுடைய ஸ்தானத்தில் படுக்கிறத விட்டுட்டு தூக்க கலக்கத்தில் அவங்க கிட்ட பேசிட்டு 3ஆம் விசை கர்த்தர் கூப்பிட்டா நீ பேசுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறார், தூக்க கலக்கத்தில் இவரை தாண்டி ஆலயத்துக்குள்ளே போய் படுத்துக்கிறார். அதை ஏலியும் கவனிக்கல, இவனுக்கும் தெரியல. ஆனால் விடியற் காலம் இல்லை, 3 மணி ஆனவுடனே அங்கே விடியற் காலை 3 மணிக்கே ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு எல்லாரும் அவங்கவுங்க ஸ்தானத்தில் அந்தந்த இடத்த கிளீன் பண்ண வேண்டும். அப்போ வரும் பொழுதுதான் இவன் என்ன பண்றான்,
பண்றான், அந்த ஆலயத்தின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வருகிறான். அப்பதான் எல்லாருமே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. முதலாவது அதற்குள்ள போனது மோசே. இரண்டாவது அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சிறு வயதிலேயே போனது யாருதான்? சாமுவேல் தான். அதுக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது. இந்த வயசுக்கு இங்க போகணும், இந்த வயசுக்கு இங்க போகணும், இந்த தகுதி வந்தாதான் இங்க போகணும், இந்த தகுதி வந்தாதான் இங்க போகணும். இப்ப நம்ம சபையில இருக்கு இல்லையா, இப்போ ஒரு சில போதகர்கள் வெறும் போதகம் மட்டும் பண்ணுவாங்க, ஒரு சில போதகர்கள் போதகமும் பண்ணி திருமணமும் செய்து வைப்பார்கள், திருவிருந்து கொடுப்பார்கள். ஒரு சில போதகர்கள் திருவிருந்து கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கான அந்த இது இன்னும் வரல. அது போல ஒரு சில காரியங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் அவங்களுடைய தகுதியை வைத்து தான் செய்ய முடியும். அப்போ இந்த சின்ன வயசுலயே சாமுவேல் போனது நமக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. மோசேக்கு அப்புறம் போனது சாமுவேல். இன்றைக்கு இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். ஆகினால ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. சாமுவேல் அப்பா அந்த மோசேயை போல தேவா ஆலயத்துக்குள் இருந்து வெளியே வந்தது. அவன் சாகாமலும் இருந்தான், அவனுக்கு ஒன்றும் நடக்காமலும் இருந்தது, அவன் உயிரோட வெளியே வந்தான். இது எல்லாருக்கும் தெரிந்திருக்க உதவி செய்யும். உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.